ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போர்வெல் மோட்ரு இறக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா போரோட ஆழம் வந்து 600 அடி, நம்மளை ஒரு 550 அடி இறக்க சொல்லியிருக்காங்க. 2 மணி ஹைட்டு தண்ணி தள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா 550 அடி நம்ம போரில் இறக்க போகிறோம். 55 பைப்பு 10 அடி காலம் பைப் தான் வாங்கியிருக்கேன், ஆசீர்வாத் பிராண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 580 அடிக்கு வாங்கியிருக்கு. கயிறு வந்து ஒரு 580 அடி சேம் அதுமாரி தான் வாங்கியிருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான். ஏன்னா ஃப்யூச்சரில் தேவைன்னா கூட இன்னும் 2 பைப் இறக்கலாம். மோட்டர் வந்து டேரோ டெக்ஸ்மோ 2 HP 30 ஸ்டேஜ். பார்த்திங்கன்னா மோட்டர் பம்பு நம்ம பிரித்து வச்சிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 600 அடி வேலை செய்யும். மோட்ரு பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்திங்கன்னா ஒரு 5 அடி டு 6 அடி வந்துடும். மோட்ரு வாங்கின உடனே பார்த்திங்கன்னா அதில் எப்பவுமே கூலிங் வாட்டர் ஃபில் பண்ணி வரும். இருந்தாலும் நம்ம ஒரு அரை டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம ஃபில் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த கூலிங் வாட்டரை நம்ம எடுத்து வெளியே ஊற்றக்கூடாது. அதில் அது கூடவே தான் இருக்கணும். அந்த ஒரு வாட்டர் நட்டை மட்டும் நம்ம எப்போயுமே கழட்டிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. 2 நட்டையுமே கழட்டிட்டு ஊற்றுனீங்கன்னா ஒரு பக்கம் தண்ணி ஃபில் ஆகும்போது ஆப்போசிட் சைடில் ஏர் வெளியே வரும். எப்போயுமே அதை நோட் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக மோட்ரு உங்களுக்கு இறக்கணும் கொஞ்ச நாள்லேயே காயில் போயிடும். ஹீட் ஆகி காயில் போயிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் மோட்டரை வெளியே எடுக்கிற மாதிரி ஆகிடும். தண்ணி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டஸ்ட்டு இல்லாத பார்த்துங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா RO வாட்டர் ஊற்றுறது ரொம்ப நல்லது. டிஸ்டில் வாட்டர் ஊற்றக்கூடாது. மோட்டரை லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஏர்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடும். 2 டைம் அசிக்கி பார்த்துட்டு ஊற்றிட்டு திரும்பவும் நீங்கள் அந்த வாட்டர் நட்டை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கரெக்டாக லாக் ஆகிடும். ஒரு சில பேர் தண்ணி ஊற்றாமல் இறக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக மோட்ரு காயில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஃபுல் டைட் வச்சுங்க. ஏன்னா மோட்ரு ஓடும்போது நட்டு லூஸாக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் தண்ணி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹை ஸ்பீடில் ரன் ஆகும்போது தண்ணி வெளியே வந்துடும் நட்டு வழியாக. அதில் ஒரு வாஷர் கொடுத்துருப்பாங்க, ரப்பர் வாஷர். அது கரெக்டாக பார்த்து போடணும். இல்லைன்னா தண்ணி வெளியே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு மோட்ரு தண்ணி ட்ரை ரன் ஆகி மோட்டருக்குள்ளே காயில் போயிடும், ஹீட் ஆகி. முக்கியமானது பார்த்திங்கன்னா ஒயர் ஜாயிண்ட் அடிக்கிறது தான். எப்பவுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் ஜிக்ஸாக் மெத்தடில் கிட்டத்தட்ட ஒயரை வந்து 6 அடிக்கு சீவிக்கணும். ஒரு ஜாயிண்ட்டுக்கும் கேப் இருக்கிற மாதிரி. ஒரு அடியில் பார்த்திங்கன்னா நீங்கள் 3 ஜாயிண்ட்டுமே போடுற மாதிரி வரும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டு பிரச்சனை வராது. பார்த்திங்கன்னா தெரியும், மோட்ரு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 to 6 அடி வந்துடும் பம்பில். சரி, நீங்கள் போர்வெல்ல மோட்டர் இறக்கும்போது அதை கனெக்ட் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து ஃபுல் டெப்த்தும் இறக்கிடக்கூடாது. மண்ணில் போய் மோட்டர் முட்டிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டரில் உங்களுக்கு பம்பில் மண் ஏறத்துக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ எப்பவுமே வந்து ஒரு 50 அடி கேப் விடுங்க, இல்லை 40 அடியாவது மினிமம் கேப் இருக்கணும். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மோட்ரு கடைக்காரே உங்களுக்கு சொல்லி தான் கொடுப்பாங்க. மொத்த போர் ஆழத்துலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 அடியாவது கேப் விட்டுருக்கணும். அதுக்கு கம்மியாக விடாதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா போர்வெல்ல கழட்டும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கல்லுங்கெல்லாம் சரிஞ்சு 10 அடி 20 அடி உங்களுக்கு எப்பவுமே ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் எப்பவுமே மோட்டரை இறக்கணும். நீங்கள் ஒயர் ஜாயிண்ட்டை கரெக்டாக போடலன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கேபிள் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட் ஆகிடும் ஒயரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் எரிஞ்சு போய் உங்களுக்கு மோட்ரு காயில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 அடியில் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், தனித்தனியாக ஒரு ஜாயிண்ட்டுக்கும் கேப் இருக்கும். ஒரு ஒயர் இன்னொரு ஒயரை வந்து ஷார்ட் பண்ணாது. அதான் போர்வெல்ல இறக்கலாம். இறக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு மோட்ரு. இறக்கி முடிச்சிட்டோம். 550 அடி இறக்கியாச்சு. ஸ்டார்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டாச்சு. 1 இன்ச்சு பைப்பில் போட்டு ஒரு அரை மணி நேரம் வெளியே விட்டுருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ள டஸ்ட்டு இருக்கும், அதை டேரெக்டாக வாட்டர் டேங்குக்கு ஏற்றக்கூடாது. அதனால் எப்போயுமே வந்து தண்ணி போட்டு வெளியே ஒரு 1/2 hour உடனேவும் நிறுத்தக்கூடாது. மோட்டரை இருக்கிற டஸ்ட்டு பம்பில் நின்றுச்சிங்கன்னா திரும்ப ஸ்டார்ட் ஆகாது, ரிவர்ஸ் போடணும், அது மாதிரி பிரச்சனைங்க வரும். ஸோ அதனால் எப்பவுமே ஒரு 1/2 hour நீங்கள் தண்ணி வெளியே விட்டுட்டு அப்புறம் டேங்க்குக்கு ஜாயின் பண்ணுங்கள்.